வணக்கம் நண்பா. டிஎன்எஸ்டிசி லேட்டஸ்ட் செய்திகள் அக்டோபர் 20 வெளியான தகவல். போக்குவரத்து கழக ஓய்வூதியர்களின் பண பலன் பொங்கலுக்குள் வழங்க அமைச்சர் உறுதி. போக்குவரத்துத்துறை அமைச்சரின் உறுதிமொழியை ஏற்று போக்குவரத்து ஊழியர்களின் 62 நாள் காத்திருப்பு போராட்டம் வாபஸ் பெறப்பட்டது. போக்குவரத்து கழகங்களில் ஓய்வு பெற்றவர்களுக்கு பணப்பலன் வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு அரசு போக்குவரத்து ஊழியர் சம்மேளனம், ஓய்வு பெற்றோர் நல அமைப்பு ஆகியன சார்பில் ஆகஸ்ட் 18 முதல் தமிழகத்தில் 22 மையங்களில் தொடர் காத்திருப்பு போராட்டம் நடைபெற்று வந்தது. இந்நிலையில் இது தொடர்பாக தலைமைச் செயலகத்தில் போக்குவரத்துத்துறை அமைச்சர் சாசி சிவசங்கர் கடந்த வெள்ளிக்கிழமை சிஐடியு நிர்வாகிகள் சவுந்தரராசன், கே ஆறுமுக நயினார், தயானந்தம், கே அன்பழகன், குணசேகரன், எஸ் நடராஜனுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார். இதில் ஓய்வு பெற்றோரின் 17 மாத ஓய்வுகால பலன்கள் 2 தவணைகளில் பொங்கலுக்கு முன்பு வழங்கப்படும். 15வது ஊதிய ஒப்பந்த நிலுவைத் தொகையின் முதல் தவணை விரைவில் வழங்கப்படும். இருமன உள்ளிட்ட வாக்குறுதிகளை அமைச்சர் அளித்தார். இதையடுத்து 62 நாட்களாக நடைபெற்ற போராட்டம் நேற்று முன்தினம் சனிக்கிழமை முடிவுக்கு வந்தது. இது தொடர்பாக சவுந்தரராசன் செய்தியாளர்களிடம் கூறும்போது, மக்கள் பாதிக்கப்படக்கூடாது என்ற புரட்சியோடு தொழிற்சங்கங்கள் அரசுக்கு கால அவகாசம் தருகிறோம். போராட்டத்தில் இதர சங்கங்கள் பங்கேற்கிறது வருத்தமளிக்கிறது. அரசியல் நிர்பந்தம், ஆதாயம் காரணமாக கூட வராமல் இருந்திருக்கலாம். ஆனால் மனப்பூர்வமாக ஆதரவு தெரிவித்தார்கள் என்றனர். இதை போன்ற போக்குவரத்துத்துறை அப்டேட்டுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.